சற்று முன் ராமதாஸை கொலை செய்ய முயற்சியா? அன்புமணி திடீர் கைது. பேரதிர்ச்சியில் பாமக தொண்டர்கள். எதிருக்கு எதிராக நடந்த சம்பவம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வீட்டிற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பது தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான மருத்துவர் ராமதாஸுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் இடையிலான மோதலை தொடர்ந்து அன்புமணி ஆதரவாளர்களை மாநில மாவட்ட பதவிகளில் இருந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நீக்கி வருகிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பாமகவில் ஏற்பட்ட இந்த விரிசலானது பேசும் பொருளாகவே மாறியிருக்கிறது. இந்த நிலையில் மாவட்ட அளவில் பொதுக்குழுவை கூட்டி மாவட்ட தலைவர் செயலாளர்களை நியமிக்கும் வகையில் அன்புமணி உத்தரவிட்டு வருகிறார். மறுபுறமோ புதிதாக நியமிக்கப்பட நிர்வாகிகளுடன் நேற்று காலை 10 மணிக்கு ராமதாஸ் ஆலோசனை நடத்தியுள்ளாராம். இந்த நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள ராமதாஸ் வீட்டிற்கு ஏற்கனவே இருந்த 6 போலீசாருடன் கூடுதலாக 5 நியமிக்கப்பட்டு மொத்தம் 11 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை சந்திக்க வருவோர் பலத்த சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். யாரையும் எளிதாக நம்பி வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டாம் என மருத்துவர் ராமதாஸிடம் மூத்த நிர்வாகி ஒருவர் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியாக அரசியல் சூழலோ ஒரு பக்கம் பரபரப்பாக போய்கொண்டிருக்க, தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், உலக தந்தையர் தினம், எனவே மருத்துவர் ராமதாஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அவர் நீண்ட ஆயுளோடு 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளோடு மன நிம்மதியோடு உடல்நலத்தோடும் மகிழ்ச்சியோடும் கூட வாழ வேண்டும். ஒரு மகனாக அது என்னுடைய கடமையும் கூட. உங்களுக்கு என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் தயவுசெய்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள். நீங்கள் நல்ல உடல்நலத்தோடு வாழ வேண்டும். அது மட்டுமா, அவருக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அவருக்கு சுகர், பிபி எல்லாமே இருக்கிறது. எனவே நீங்கள் நல்ல உடல்நலத்தோடு இருக்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என சொல்லுங்கள். ஒரு மகனாக, கட்சியின் தலைவனாக அதை கண்டிப்பாக நிறைவேற்றும் என்று தெரிவித்துள்ளார். நீங்கள் வருத்தப்படாதீர்கள், கவலையும் படாதீர்கள், கோபம் கூட இருக்கக்கூடாது. ஏனென்றால் இது நீங்கள் உருவாக்கிய கட்சி. உங்கள் கனவுகளை நனவாக்குவோம். நீங்கள் இன்று தேசிய தலைவர். கடந்த ஆண்டு பாரத பிரதமர் மோடி உங்களை இந்தியாவின் மூத்த தலைவர் என்று சொன்னார். அந்த மதிப்பு எங்கள் அனைவருக்கும் உள்ளது என்று அன்புமணி தெரிவித்தது கட்சியில் உருவாகியிருந்த சலசலப்பை நிறுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த சூழ்நிலையிலோ ராமதாஸ் அன்புமணி இடையிலான மோதல் மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்து வருகிறது. ஏற்கனவே போடப்பட்ட பாதுகாப்பை விட தற்போது பல மடங்கு பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக ராமதாஸை அன்புமணி கொலை செய்யக்கூட முயற்சி செய்கிறார் என்ற சந்தேகம் அவருக்கு வந்துவிட்டதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த மோதல் தந்தை மகனுக்கான முதல் மோதல் என்று சொல்லப்பட்டு வந்தாலும் அப்படி இருக்கும்போது இவ்வளவு பாதுகாப்பு எதற்கு என்ற குழப்பமும் நீடித்து வருகிறது. ஒருவேளை ராமதாஸை கொலை செய்து அன்புமணி பாமகவின் தலைவராக நீடிக்க முயற்சி செய்கிறாரோ என்று மறைமுகமாக விசாரணையும் ஒரு பக்கம் நடந்து வருகிறதாம்.